வணக்கம். விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது. சென்னையின் முதன்மையான பஸ் ஸ்டாண்டாக விளங்கும் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பற்றின ரிவ்யூ வீடியோ தான் இது. இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்ச நாளில் மூட போகிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு இடிச்சிட்டு புதுசாக வணிக வளாகத்தோட ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க. புதுசாக கட்ட போகிற பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்கும்னு மாதிரி ஃபோட்டோவும் 4 மாடலில் சிஎம்டியை வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த மாதிரி மாடலில் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்கன்னு இன்னும் முடிவாகலை. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு ஒரு டவுன் பஸ் புறப்பட்டு செல்லும் ஒரு பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு முன்னாடி, அதாவது 2002க்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு மொஃபசல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. அதாவது காஞ்சிபுரம், திருத்தணி, வேலூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், பெங்களூர், ஈரோடு, கோவை, தர்மபுரி, மேட்டுப்பாளையம், சத்தி, ஊட்டி போன்ற வட மாவட்டங்களுக்கும் ஊர்களுக்கு செல்லும் பஸ்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இயக்கப்பட்டன. அப்போ இந்த டவுன் பஸ் எல்லாம், அதாவது இப்போ சென்னைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டவுன் பஸ் எல்லாம் ஹைகோர்ட்டை சுற்றியும் இந்த பஸ்கள் சாலை ஓரத்திலேயே நிறுத்தப்பட்டு இருந்தது. அப்போ சென்னையில் இந்த டவுன் பஸ்ஸுகளுக்குன்னு தனியாக அந்த பிராட்வேயில் பஸ் ஸ்டாண்டு கிடையாது. இந்த பஸ்ஸு எல்லாமே அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டு, திருவள்ளுவர் போக்குவரத்து கழக பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் ஹைகோர்ட்டை சுற்றியுமே இந்த டவுன் பஸ் எல்லாமே நின்றுட்டு அங்கேருந்து புறப்பட்டு சென்னையோட பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்தது. இப்போது அந்த 2002க்கு அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டினதுக்கப்புறம் இந்த மொஃபசல் பஸ்ஸு எல்லாமே கோயம்பேடுக்கு மாற்றிட்டாங்க. அதேமாரி டிடிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு காலியாக இருந்ததுனால இந்த ஹைகோர்ட்டை சுற்றி நின்றுட்டு இருந்த இந்த டவுன் பஸ் எல்லாமே இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் சென்னையோட அனைத்து பகுதிகளுக்கும் இந்த டவுன் பஸ்கள் இயக்கப்பட்டன. இந்த பிராட்வே என்பது சென்னையின் ஒரு முக்கியமான வணிக இடமாகும். அதாவது தமிழ்நாட்டில் இருந்தும் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்துமே பலர் இந்த பிராட்வேக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த பிராட்வே வந்து ஒரு வணிக சந்தை நிறைஞ்ச ஒரு பகுதி. அது ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு பொருளுக்கு ஃபேமஸான. இந்த பிராட்வேயில் இருக்கிற ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு பொருளுக்கான சந்தையை விற்கிற ஒரு தெருவாகவே இருக்கும். ஸோ அதனால் இங்கே கிடைக்காத பொருள்களே இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெக்ஸ்டைலில் இருந்து, எலக்ட்ரிக்கலில் இருந்து, இன்ஜினியரிங்கில் இருந்து, நோட் புக்ஸில் இருந்து எல்லாமே இந்த பிராட்வேயில் ஒரு சந்தையாகவே, அது நகைக்குன்னு ஒரு தனி தெருவே இருக்குது. மெடிக்கல் சார்ந்த பொருட்களுக்குன்னு ஒரு தெரு இருக்குது, பாத்திரங்களுக்குன்னு ஒரு தெரு இருக்குது, வளையல்களுக்குன்னு ஒரு தெரு இருக்குது, பேனாக்குன்னு ஒரு தெரு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த பிராட்வேயில் வந்து ஒரு தனித்தனி தெருவே இருக்குது. அந்த தெரு ஃபுல்லாகவே அந்த ஒரு சந்தையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிராட்வே என்பது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான, எல்லாருக்கும் ஒரு வணிகத்தில் சார்ந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் வந்து இந்த பிராட்வே. ஸோ அதனால் இந்த பிராட்வே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கிற ஒரு பகுதியாகவே இருக்குது சென்னையில். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனும் இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நியராகவே இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து வரவங்க ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு டக்குன்னு இந்த பிராட்வேக்கு வந்துடுவாங்க. பிராட்வேக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கிட்டு திருப்பி டவுன் பஸ் ஏறி திருப்பி சென்ட்ரலுக்கோ எக்மோருக்கோ போய் அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கான வசதியான ஒரு ஊராக இருந்தது இந்த பிராட்வே. இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏமாத்துறவங்க, சமூக விரோதிகள், அப்புறம் திருடர்கள்லாம் பயங்கள்லாம் ரொம்பவே ஜாஸ்தி இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டில். அதனால் புதுசாக வரவங்களும் சரி, ஆல்ரெடி பழைய ஆளுங்களும் சரி, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்தாங்கனாலே கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி ஊருங்களுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸு இப்போவும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் இந்த பஸ்ஸு இங்கேருந்து போய்கிட்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்சம் நாளில் மூடிட்டு புது பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நல்ல ஒரு நீட்டாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ மூடிட்டு தற்காலிகமாக தீவுத்திடலில் இதுக்குன்னு இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு வந்து தீவுத்திடலேருந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிகிற வரைக்கும் அந்த தீவுத்திடலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு ஆப்ரேட் ஆகும்னு சிஎம்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இடிக்க போகிறாங்கன்றதுக்காகவே இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.